ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேர்ட் பிசிஏ கிளாஸஸில் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மிஷின் ஹார்ட்வேர், ஸோ அந்த டாப்பிக்கை இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மிஷின் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் நம்ம ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், வேரியஸ் டைப் ஆஃப் ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பிஃபோரில் நம்ம படித்த ஒரே டாபிக் தான். அந்த படித்த டாப்பிக்கை திரும்ப ரீகால் பண்ணுறோம். ஸோ கம்ப்யூட்டரோட ஜென்ரேஷன்ஸ், எப்படி கம்ப்யூட்டர் வந்து படிநிலையில் வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிது, எப்படி கம்ப்யூட்டரோட க்ரோத் இருந்தது, என்னென்ன மாதிரி ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் சொல்லும்போது ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹார்ட்வேரில் இன்றைக்கி நம்ம லேட்டஸ்ட் ட்ரெண்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் டெக்னாலஜிஸ் எல்லாமே ரொம்ப ஹை. நம்ம கம்ப்யூட்டர் வந்து இனிஷியலில் நம்ம எப்போ இன்வென்ஷன் பண்ணமோ கண்டுபிடிச்சோமோ அந்த காலகட்டத்தில் என்ன பர்பஸ்க்காக கம்ப்யூட்டரை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்காக மட்டும்தான் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை தாண்டி இன்றைக்கி அதோட க்ரோத் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 2020 நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது ஒரு ஹியூமனோட லைஃப்பில். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஹார்ட்வேர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கிளாஸஸில் பார்த்துருக்கோம். ஃபிசிக்கல் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்து தொட்டு உணரக்கூடிய பொருளாக இருக்குதோ அதெல்லாம் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வன்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வன்பொருளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, இட் இஸ் எ ஃபிசிக்கல் மிஷின் அண்ட் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ். ஃபிசிக்கல் மிஷின்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா இட்ஸ் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ். எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி சொல்லும்போது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், ஒரு கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட், கீபோர்ட், மவுஸ், மானிட்டர், சிபியு, இந்த மாதிரி நம்ம வேரியஸ் காம்போனன்ட்ஸ் சொல்லலாம். ஸோ அப்போ சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் அப்படின்னு சொல்லும்போது குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேர்ந்தது சிபியூன்னு நம்ம சொல்லுவோம். கீபோர்ட், மவுஸுங்கிறது ஐஓ டிவைசஸில் வரும். மானிட்டர் அப்படிங்கிறது ஐஓ டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸில் வரக்கூடியது தான். ஸோ இந்த வேரியஸ் காம்போனன்ட்ஸ் சேர்ந்தது தான் நம்ம ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதை கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லும்போது எசென்ஷியலாக நம்ம சாஃப்ட்வேரை பற்றி லேர்ன் பண்ணும்போது ஹார்ட்வேரை பற்றியும் லேர்ன் பண்ணணும். அப்போ ஹார்ட்வேரை பற்றியும் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஹார்ட்வேர் கூட இன்டர்லிங்க் ஆகுது, எப்படி அதை லிங்க் ஆகுது, ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் கேட்டோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் மட்டும் தான் தெரியும், ஹார்ட்வேர் தெரியாதும்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, சில கேண்டிடேட்ஸ் ஹார்ட்வேர் மட்டும் தெரியும், சாஃப்ட்வேர் தெரியாதும்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்னது, சாஃப்ட்வேரும் தெரிஞ்சிருக்கணும், போத் ஹார்ட்வேர், அப்போ ரெண்டுமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸிவாக என்ன பண்ண முடியும், சில ப்ராசஸை பண்ண முடியும். ஸோ இப்போ அதை ரெண்டோட நாலேஜும் கம்பல்சரி என்ன எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீடட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ அப்போ சொல்லும்போது காம்போனன்ட்ஸ்னு சொல்கிறோம், மெயின் மெமரி, ஐஓ டிவைசஸ், சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் அப்படின்னு ஒரு மேஜராக ஒரு கிளாஸிஃபிகேஷன்ஸை கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி மெயின் மெமரின்னு சொல்கிறோம். ஸோ மெயின் மெமரிங்கிறது நம்ம நேற்று பார்த்தது வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் மெமரி மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம். எப்பயுமே வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம மெயின் மெமரி அப்படிங்கிற ரேண்டம் அக்சஸ் மெமரியை தான் பேசுவோம், அதை பற்றி தான் பேசுவோம். அதில் இருக்கக்கூடிய என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ், என்னென்ன டெக்னிக்ஸுங்கிறது தான் பார்ப்போம் அப்படிங்கிறத நாம் சொன்னோம். அதே இதுதான் இங்கேயும் சொல்கிறோம். என்ன அப்படின்னா காம்போனன்ட்ஸில் மெயின் மெமரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸ்டோரேஜ், டேட்டாஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அண்ட் எக்ஸிக்யூஷன் பர்பஸ். ஸோ டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வே தான் நம்ம என்ன சொல்கிறதுனா மெயின் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் மெமரின்னு சொல்லும்போது ரேம் அண்ட் ரோம் ரெண்டு கேட்டகரி சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஸோ ரேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன, அழியும் வகை நினைவகம்னு சொல்லுவோம். ரோம் ரீட் ஒன்லி மெமரிங்கிறது அழியா வகை நினைவகம்னு சொல்லுவோம். அதை ஒலைட்டைல் அண்ட் நான் ஒலைட்டைல் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியை சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஐஓ டிவைசஸ், இன்புட் அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு பேர். ஸோ இன்புட் அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய பெரிஃபரல்ஸ், நம்ம எதெல்லாம் பெரிஃபரல்ஸாக கனெக்ட் பண்ணுறோமோ அதில் கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்புட் டிவைசஸ் இருக்குது, அவுட்புட் டிவைசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியஸ் நெட்வொர்க்கிங் டிவைசஸ் இருக்குது, வேரிய டைப் ஆஃப் டிவைசஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது அதில் ஐஓ டிவைசஸ்ங்கிறது இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ்ன்னு சொல்லக்கூடியதில்
ஆல் பெரிஃபரல் டிவைசஸ் இன் சிஸ்டம். ஆல் பெரிஃபரல்ஸ், நம்ம கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா பெரிஃபரல்ஸையும் நம்ம ஐஓ டிவைசஸில் சொல்லலாம். ஸோ நிறைய வேரியஸ் டிவைசஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது. கம்ப்யூட்டர் க்ரோத் ஆனதுலேருந்து, ஸோ கம்ப்யூட்டர் இன்வென்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஓ டிவைசஸ் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், அந்த டிவைசஸோட நேம் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் சொல்கிறோமே தவிர அதோட வளர்ச்சி வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதோட யூசேஜும் என்ன ஆகிட்டு இருக்கு, நிறைய மாற்றங்களே கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டர், டிஸ்க் டிரைவ், சிடி, டிவிடி டிரைவ்ஸ் அண்ட் ஃப்ளாஷ் மெமரி அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஐஓ டிவைசஸ் சொல்லலாம். இதை தாண்டி இன்னும் நிறைய ஐஓ டிவைசஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட டிவைசஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு காம்பேக்டாகவும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய இன்னைக்கு அவைலபிளாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஐஓ டிவைசஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொன்னோம்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லக்கூடிய சிபியூன்னு சொல்லுவோம். இப்போ சிபியூன்னு சொல்லும்போது நம்ம கலெக்ஷன் ஆஃப் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிபியூன்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிவைசஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ கலெக்ஷன் ஆஃப் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்ல என்ன சார் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கண்ட்ரோல், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அப்போ அந்த சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் என்ன பண்ணுது, நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய உள்ளீடுகளை பெற்று அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் வெளியீடாக கொடுக்குது. ஸோ அப்போ அதுதான் அதோட முக்கியமான வேலை, எக்ஸிக்யூஷன் பண்ணி நமக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி யூசர் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கெட் பண்ணி அதை கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த இன்புட்ஸை வச்சு என்ன ப்ராசஸ் பண்ண முடியுமோ எக்ஸிக்யூட் பண்ணி அதிலிருந்து ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி விஷுவலில் கொண்டு வரணும். ஸோ அதோட ரோல் வந்து சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்டோட ரோல். ஸோ கண்ட்ரோல் ஆப்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இந்த என்டையர் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட ஆப்ரேஷன் கண்ட்ரோல்ஸ் யாருக்கு இருக்குன்னா சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் தான் இருக்கும். ஸோ அதனால தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிபியூவை. ஸோ அது ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் வியூ ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் என்ன மாதிரி பெரிஃபரல்ஸ் இருக்குது அப்படின்னு நாம் சில ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவர் இருக்குது, கீபோர்டு அண்ட் மவுஸ் கண்ட்ரோலர் இருக்குது, இது வீடியோ கண்ட்ரோலர், ஸோ அவுட்புட் கண்ட்ரோலர்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கேட்டகரியில் 2 டிவைசஸை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டவர்லேருந்து சம் பெரிஃபரல்ஸ், ஸோ அந்த டவர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில பெரிஃபரல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பெரிஃபரல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க்கில் கொடுத்துருக்குறோம். ஸோ யூஎஸ்பி அண்ட் யூஎஸ்பி இன்டர்ஃபேஸஸ், பேரலல் இன்டர்ஃபேஸஸ், சீரியல் இன்டர்ஃபேஸஸ் அண்ட் டிஸ்க் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரோலர்ஸ் மெக்கானிசமும் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோலர் மெக்கானிசம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கீபோர்ட் மவுஸை வந்து நாம் என்ன பண்ணுறோம், இந்த டிஸ்க் கண்ட்ரோலர் அண்டு இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர், வீடியோ கண்ட்ரோலர், ஸோ இந்த மெக்கானிசம் எல்லாமே கண்ட்ரோல்டு பை த டவர், அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் கூட இன்டர்லிங்கில் இருக்கும். ஸோ இதில் ஒன்று என்ன மானிட்டர் இருக்குது, ஸோ அவுட்புட்டை ஷோ பண்ணுறதுக்கு, இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு கீபோர்ட் அண்ட் மவுசஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொன்றும் எங்கெங்கே ஸ்டோர் பண்ணணும். இப்போ டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மெமரி அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரி மெமரி, என்ன மாதிரி டிஸ்க் டிரைவில் வைக்க போகிறோம், ஸோ அது டிஸ்க் கண்ட்ரோலர் ரோல் பண்ணும். அடுத்தது சீரியல் இன்டர்ஃபேஸஸ் ஆஃப் மோடம்னு சொல்லலாம், இதை மோடம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சீரியல் இன்டர்ஃபேஸஸில் நம்ம எதை கனெக்ட் பண்ண போகிறோம். அது மாதிரி பேரலல் இன்டர்ஃபேஸஸ்ங்கிறது லைன் பிரிண்டர் டெர்மினல்னு சொல்லுவாங்க, எல்பிடி பிரிண்டர் போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸ், ஸோ லேசர் பிரிண்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்பி இன்டர்ஃபேஸஸ்ங்கிறது இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா டிவைசஸுமே பெரிஃபரல்ஸுமே இன்னைக்கு யூஎஸ்பி கனெக்டிங்கில் வந்துருச்சு. ஸோ அப்போ யூஎஸ்பி இன்டர்ஃபேஸஸ்ன்னு சொல்லும்போது ஸ்கேனராக இருக்கட்டும், இல்லை வெப் கேமரா, இல்லை எனிதர் கேமரா, டிஜிட்டல் கேமரா, ஸோ இதெல்லாம் வேரியஸ் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு டிபிக்கல் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் எப்படி ஒவ்வொரு பெரிஃபரல்ஸும் ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் என்ன மாதிரி டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் மூலியமாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு லாஜிக்கல் வியூ ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட், ஒன்று என்னது தொடர்பில் தான் இருக்கும். ஒவ்வொரு இன்டர்ஃபேஸஸும் இல்லை கண்ட்ரோலர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்கக்கூடியது தான். ஸோ தொடர்பில் எதுவுமே என்னது தொடர்பில் இல்லாமல்
வெளியே போகிறது கிடையாது. ஸோ இப்போ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்கிறது இன்டர்லிங்க்டு காம்போனன்ட்ஸ். ஸோ இது எல்லாமே கம்யூனிகேஷனில் தான் இருக்கும். சிஸ்டம் பூட்டிங் ப்ராசஸ்லேருந்து எண்டிங் செஷன் வரைக்கும் என்னது எல்லாமே இந்த ப்ராசஸ் எல்லாம் ஷுட் பி கம்யூனிகேட்டட். ஸோ ப்ராப்பர் கம்யூனிகேஷனில் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட வியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி சில காம்போனன்ட்ஸு, இந்த மாதிரி சில ஃபங்க்ஷனாலிட்டிஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். எப்படி வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து கிளாஸிஃபை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை 2 கேட்டகரியாக நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ அது என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்று கெப்பாசிட்டி, இன்னொன்று ப்ரைஸ். ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை நம்ம எப்படி கிளாஸிஃபிகேஷன் நம்ம மார்க்கெட்டில் இருக்கட்டும், இல்லை யூசேஜாக இருக்கட்டும், இல்லை என்ன பர்பஸாக இருக்கட்டும், நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணாலும் 2 கேட்டகரியை வச்சு தான் நம்ம அதை என்ன பண்ணுறோம்னா மேஜராக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் ஃபார் கெப்பாசிட்டி, அனதர் ஒன் ஃபார் ப்ரைஸ். ஒன்று வந்து அதோட கெப்பாசிட்டி, ரெண்டாவது ப்ரைஸ். இந்த 2 திங்ஸை வச்சு தான் நம்ம மேஜராக என்ன பண்ணுறோம்னா கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வரோம். ஸோ இப்போ மேஜர் கிளாஸிஃபிகேஷன் சொல்லும்போது ஏன் சார் வந்து நம்ம கெப்பாசிட்டியும் ப்ரைஸையும் ஃபிக்ஸ் பண்ணணும்னா, கெப்பாசிட்டிங்கிறது அதில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய வால்யூம், எவ்வளோ நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ப்ராசஸிங் ஸ்பீடையும் சொல்லலாம். ஏன்னா எப்படி அந்த டேட்டாஸை வாங்கி எவ்வளோ ஸ்பீடில் ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சொல்லலாம். அடுத்த செகண்ட் திங் வந்து ப்ரைஸு. காஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா எல்லா பீப்புளாலும் என்ன பண்ண முடியாது, சிஸ்டமை வாங்கி யூஸ் பண்ண முடியாது கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை. ஸோ அப்போ காஸ்ட் ஃபேக்டரும் இங்கே என்ன வருது அப்படின்னா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணக்கூடியதை நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ 2 ஆஸ்பெக்ட்ஸை தான் நம்ம பார்க்குறோம். ஒன்று கெப்பாசிட்டி, அனதர் ஒன் ஃபார் ப்ரைஸ் ஃபார் கம்ப்யூட்டர் கிளாசிஃபிகேஷன் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ திஸ் ஆர் தி கேட்டகரி ஃபார் கம்ப்யூட்டர் சிஸ்டம், ஹவு தே கிளாசிஃபைட். த மேஜர் திங் ஃபார் first one is capacity, another one for price. These 2 components are main role or major role playing for the computer classification category. So சொல்லலாம். Next இந்த வியூ ஆஃப் சிஸ்டம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஹார்ட்வேர், ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சில கம்ப்யூட்டர் பெரிஃபரல்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். அதோட யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், இல்லை அதோட ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், பட் காஸ்ட் ஹையாக இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு ஸ்டோரேஜ் ஹியூஜ், பர்ஃபார்மன்ஸ் ஹியூஜ், ப்ரைஸ் லோ அப்படின்னு நிறைய வந்துருச்சு மார்க்கெட்டில். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட க்ரோத் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, வெரி ஃபாஸ்ட் க்ரோவிங் டெக்னாலஜி, வெரி ஃபாஸ்ட் அப்டேட்டட் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ டே டு டே லைஃப்பில் எவ்ரி திங் ஷுட் பி சேஞ்ச்டு. ஸோ அப்போ என்னமே என்னது, எவ்ரி moment and each and every moment everything should be changed அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ என்னது, ஃபாஸ்ட் க்ரோ ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ நாம என்ன பண்ணணும், we can update it fast, very fastly we can update it latest technology and booming technologies. ஸோ அது எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், முக்கியமாக மைண்ட் செட் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் ரோல். டெக்னாலஜி ஷுட் பி சேஞ்சிங் ஒன். ஸோ அப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது we can or we have updated immediately. ஸோ அப்டேட் பண்ணியே ஆகணும். ஸோ அப்டேட் பண்ணலை அப்படின்னா யூ ஆர் இன் அவுட் ஆஃப் டேட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ ட்ரெண்டுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஸோ அதனால் இந்த கிளாசிஃபிகேஷன் சொல்லும்போது நம்ம அது கெப்பாசிட்டி அண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ எப்படி அதை கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ மெயின் ஃப்ரேம் இது வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்லேயும் நிறைய பார்த்துருப்போம். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், மைக்ரோ கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ வேரியஸ் டைப்பில் நம்ம அந்த கிளாசிஃபிகேஷன்ஸை பார்த்துருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறது ஒரு கேட்டகரி. ஸோ லார்ஜ் மிஷின்ஸ், ரொம்ப பெரிய மிஷினாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சைஸ் அண்ட் இன்டர்னல் மெமரி கெப்பாசிட்டி வந்து இதில் எப்படி நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப காம்பேக்ட் அண்டு வெரி ஹியூஜ் ஏரியாவில் நம்ம லொக்கேட் பண்ணலாம். ஸோ ஃபிசிக்கல் சைஸ் அண்ட் இன்டர்னல் மெயின் மெமரி கெப்பாசிட்டியை வச்சு நம்ம அதை மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறோம். அப்ளிகேஷன்ஸ் லிமிடெட் டு லார்ஜ் கம்ப்யூட்டர் சிஸ்டம். அப்ளிகேஷன்ஸுங்கிறது லிமிடெட் யூசேஜ் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ண முடியும். சில இடங்களில் இது பர்டிகுலர் வெண்டார்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதை ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஐபிஎம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸை டிசைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது மினி கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறோம். டெவலப்டு ஃபார் ஸ்மாலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக மினி கம்ப்யூட்டர்ஸை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதோட என்ன மெத்தட்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பேர்ட் டு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது சைஸ் இஸ் ஸ்மாலர் அண்ட் மெமரி கெப்பாசிட்டி இஸ் சீப்பர்.
ஸோ மெமரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சீப்பஸ்ட் மெமரி கெப்பாசிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூசேஜுங்கிறது ரொம்ப வெரி வெரி சீப்பர் தென் கம்பேர்ட் டு தி மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை நெக்ஸ்ட்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர். ஸோ மேசிவ் மிஷின்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ். அப்படி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னு சொன்னால் இன்றைக்கி வேர்ல்டுலேயே சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஒரு கண்ட்ரியும் எத்தனை சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டு கம்ப்யூட்டர் ஃபீல்டோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பவர் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். எவ்வளோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் இருக்குங்கிறத பொறுத்து அதோட நெட்வொர்க்கிங் செக்டாராக இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டர் டெக்னாலஜி க்ரோத்தாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத டிசைன் பண்ணுறதுக்கு இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ மேசிவ் மிஷின் சொல்கிறோம். டெவலப்டு ஃபார் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங் டெக்னாலஜி. ஸோ மிலிட்ரி பர்பஸ் அண்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங் டெக்னாலஜிஸ்க்காக நாம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு பிறகு இன்னோவேட்டிவாக நிறைய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை நிறைய கண்ட்ரிஸ் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காகவும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை நாம் ப்ராசஸிங் பண்ணுறோம். ஸோ அடுத்தது கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஏரியாஸ்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை இன்றைக்கி நிறைய இடங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது இன்றைக்கி லேட்டஸ்ட்டு இன்றைக்கி ஃபாஸ்ட் க்ரோயிங் டெக்னாலஜின்னு சொன்னோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஹெல்ப்பில் என்ன பண்ணுறாங்க, வேரியஸ் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இன்றைக்கி நிறைய கண்ட்ரிஸ் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்ன பர்பஸ்க்கு நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை யூட்டிலைஸ் பண்ணலாம், எப்படி வந்து அதை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ண முடியும், காம்ப்ளிகேட்டட் காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாதுங்கிறதுனால வி கேன் ஆஸ்க் டு ஹெல்ப் ஃபார் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ணுது, காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த கம்ப்யூட்டர் கிளாசிஃபிகேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸுங்கிறது ஒரு மேஜர் ரோல் பிளேயிங் பொசிஷன் ஃபார் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் அடுத்து இன்னும் சில டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, கம்ப்யூட்டரோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கம்ப்யூட்டரோட கிளாஸிஃபிகேஷன்ஸில் சூப்பர் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறது. ஸோ மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் டெவலப்டு ஃபார் ஏ சிங்கிள் யூசர் இன் லேட் 1970s டெவலப் பண்ணுறாங்க. ஸோ 1970s டெவலப் பண்ணும்போது என்னதுன்னா சிங்கிள் யூசர் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் யூசர் ப்ராசஸிங் மெத்தட்ஸில் தான் அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நம்ம மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸுங்கிறது. வெரி லிட்டில் மெமரி. ஸோ அது கெப்பாசிட்டின்னு பார்த்திங்க அப்படின்னா வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறது அந்த மைக்ரோ கம்ப்யூட்டரோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஒர்க் ஸ்டேஷன்ஸ் சொல்கிறோம். ஸோ ஒர்க் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஆனால் வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் மெமரி ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்கோம் முன்னாடியே. ஸோ அப்போ மோஸ்ட் பவர்ஃபுல் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன்ஸுங்கிறது வந்து நிறைய குரூப் ஆஃப் கிளைண்ட் அண்ட் சர்வர் நோடை வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மெத்தட்ஸ் தான் சொல்கிறோம். ஸோ டெவலப்டு ஃபார் கமர்ஷியல் அண்ட் எஜுகேஷ்னல் அண்ட் கவர்மெண்ட் பர்பஸ். ஸோ இந்த ஒர்க் ஸ்டேஷன்ஸில் என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி எஜுகேஷ்னல் பர்பஸ் அண்டு கவர்மெண்ட் பர்பஸ். ஸோ இந்த 3 பிளேசஸ்லேயே நம்ம இந்த ஒர்க் ஸ்டேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது மேஜர் ரோல் அப்படின்னா கேட் டிசைனிங் அப்படின்னு சொல்லுறது, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் அப்படிங்கிற இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம இந்த ஒர்க் ஸ்டேஷன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட் பவர்ஃபுல் சிபியூ, லார்ஜ் மெயின் மெமரி, ஹை ரெசல்யூஷன் கிராஃபிக்ஸ் டிஸ்பிளே. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா மோஸ்ட் பவர்ஃபுல் சிபியூன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லார்ஜ் மெயின் மெமரியோட கெப்பாசிட்டிங்கிறது வெரி லார்ஜ். அதே மாதிரி ஹை ரெசல்யூஷன் கிராஃபிக்ஸ் டிஸ்பிளேஸை இதை ஹேண்டில் பண்ண முடியுங்கிறாங்க. ஏன்னா ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கும்போது நிறைய கிளைண்ட் அண்ட் சர்வர் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ அப்போ அந்த நிறைய கிளைண்ட் அண்ட் சர்வர் கம்யூனிகேட் பண்ணும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான பேண்ட்வித் சப்போர்ட் வந்து நமக்கு சிஸ்டமோட கெப்பாசிட்டியில் இன்க்ரீஸாக இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட் பண்ண முடியும். அப்போ கம்மியாக இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் சிஸ்டமாக எடுத்துக்கிட்டோன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ரொம்ப ஹையாக இருக்கும். அதை வந்து நெட்வொர்க்கில் லிங்க் பண்ணும்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகக்கூடாது, ஒரு மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து நெட்வொர்க்கில் லிங்க் ஆகும்போது கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்பீடு ஸ்லோ ஆகக்கூடாது, பர்ஃபார்மன்ஸ் டிலே ஆகக்கூடாது. ஸோ இந்த வேரியஸ் திங்ஸ் எல்லாம் நம்ம ஆஸ்பெக்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா மைண்ட் செட் பண்ணி தான் என்ன பண்ணணும், இதை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கமர்ஷியல் பர்பஸ், எஜுகேஷனல் அண்ட் கவர்மெண்ட் பர்பஸ்ன்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்தை மட்டும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து ஹியூஜ் கம்யூனிகேஷன் ப்ராசஸ். கமர்ஷியல் அப்படிங்கிறது நம்ம பிஸ்னஸ் பர்பஸில் சொல்கிறோம். அதேமாதிரி எஜுகேஷனல் செக்டார்ஸ்னு சொல்லும்போது நம்ம
ஒரு கம்ப்யூட்டருக்கு மட்டுமே ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, வேரியஸ் காலேஜஸ் இருக்குது, வேரியஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நெட்வொர்க்கில் இன்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கும்போது அது பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப டிலே டைம் இருந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ண முடியாது, குட் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் பர்பஸில் அக்சஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் சர்வர்ஸ்லாம் இன்றைக்கி ஒர்க் ஸ்டேஷன்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து டேட்டாஸை ரீட் பண்ணக்கூடியது ஒரு யூசர் வந்து அக்சஸ் பண்ணுறாருன்னா அந்த வெப்பேஜஸோ இல்லை அவர் ரிக்வஸ்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, டிலே ஆகுது அப்படின்னா அப்போ சர்வீஸ் வந்து ஃபெயிலியர்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஸோ இப்போ அந்த சர்வீஸ் ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னாலே அப்போ அந்த ஒர்க் ஸ்டேஷனோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஃபங்க்ஷனுங்கிறது அங்கே நடக்கலைன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் CPU, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லார்ஜ் மெயின் மெமரி and high resolution graphics display. So the various things should be handled by the workstation department அப்படின்னு சொல்கிறோம் நாம. நெக்ஸ்ட் சர்வர்ஸ்னு சொல்கிறோம், ப்ரொவைட் ஸ்பெஷலைஸ்டு சர்வீசஸ். ஒரு சர்வர்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன பண்ணும் அப்படின்னா கிளைண்ட்டோட ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். கண்டிப்பாக சர்வர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கிளைண்ட்டுக்கிட்டேருந்து ரிக்வஸ்ட் வருதுன்னா அந்த ரிக்வஸ்ட்டை வாங்கி ப்ராசஸ் பண்ணும். ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அப்போ தான் அது சர்வர்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கிளைண்ட் ஆல்வேஸ் மேக் ரெக்வெஸ்ட், சர்வர் ஆல்வேஸ் ரெஸ்பான்ஸ் தி கிளைண்ட் ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன நடக்குது, இந்த சர்வர்ஸ்னு சொல்லும்போது ப்ரொவைட் ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸ். ஒரு பர்டிகுலர் சர்வர் அப்படின்னு சொன்னோன்னா அந்த சர்வர் பர்டிகுலர் சர்வீஸ்க்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ மெயில் சர்வர் இருக்குது, ஃபைல் சர்வர் இருக்குது, டேட்டா சர்வர் இருக்குது, நெட்வொர்க் சர்வர் இருக்குது, இது மாதிரி நிறைய வேரியஸ் சர்வர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு சர்வர்ஸும் ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸ்க்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸை மட்டும்தான் அது ஃபோக்கஸ் பண்ணும், அதை விட்டுட்டு என்ன பண்ணாது, வேறு எனி அதர் சர்வீசஸை ஃபோக்கஸ் பண்ணாது. அதுதான் சொல்லக்கூடியது ப்ரொவைட் ஸ்பெஷலைஸ்டு சர்வீசஸ் ஃபார் சர்வர்ஸ் அதர் கிளைண்ட் அண்ட் சர்வர் நெட்வொர்க்ஸ். ஸோ அது அப்படின்னு சொல்லும்போது அப்போ கண்டிப்பாக அது எதில் இருக்கும் அப்படின்னா கிளைண்ட் அண்ட் சர்வர் நெட்வொர்க்ஸ்குள்ளே தான் லிங்கில் இருக்கும். ஸோ அப்போ கிளைண்ட் வந்து என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குதோ அதை சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் சொல்கிறாங்க. பர்ஃபார்ம் கிரிட்டிக்கல் நெட்வொர்க் டாஸ்க். இந்த சர்வர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் பர்ஃபார்ம் த கிரிட்டிக்கல் நெட்வொர்க் டாஸ்க். கிரிட்டிக்கல் நெட்வொர்க் டாஸ்க்கு இந்த சர்வர் தான் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு கிளைண்ட்டுக்கு என்னென்னலாம் பர்மிஷன்ஸ் கொடுக்கலாம், அதே மாதிரி கிளைண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த சர்வர்ஸ்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்போ சர்வர் தான் வந்து என்னென்னா இந்த கிளைண்ட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரிமைனிங் ஆப்ரேஷன்ஸ் இல்லை ஒரு செக்யூரிட்டி த்ரெட்ஸ் ஏதாவது வருதுனாலும் அதை ஃபில்டர் பண்ணுறது எல்லாமே இந்த சர்வர்ஸில் தான் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ கிளைண்ட் வந்து என்னது, கண்ட்ரோல்டு பை தி சர்வர்ஸ். கிளைண்ட் எல்லாமே எதில் கண்ட்ரோலாக இருக்கும், சர்வர் தான் அந்த கிளைண்ட்ஸை கண்ட்ரோலாக வச்சுருக்கும். ஸோ அதுதான் சொல்லக்கூடியது என்னென்னா சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொவைட் ஸ்பெஷலைஸ்டு சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். பர்டிகுலர் சர்வீசஸ்க்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த சர்வர்ஸை. அதே மாதிரி அதர் கிளைண்ட் அண்ட் நெட்வொர்க்ஸ், கிளைண்ட் அண்ட் சர்வர் நெட்வொர்க்ஸில் லிங்கில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் கிரிட்டிக்கல் நெட்வொர்க் டாஸ்கஸ். ஸோ இப்போ நெட்வொர்க் டாஸ்க் கிரிட்டிக்கலான இருக்கக்கூடிய டாஸ்க்கை இது சர்வர்ஸ் என்ன பண்ணும், ஹேண்டில் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ இதில் என்ன நடக்கும், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் என்னென்ன அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சில ஸ்பெஷலைஸ்டு மெத்தட்ஸை நம்ம சொல்லலாம். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவடேஸ் வந்து வெரி ஃபாஸ்ட் க்ரோவிங் வேர்ல்டில் ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ் டெக்னாலஜிஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரமாட்டிக் சேஞ்சஸ். டே டு டே லைஃப்பில் என்ன நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் சைஸ், காஸ்ட் அண்ட் மெமரி கெப்பாசிட்டி, இந்த 3 விஷயத்தை நம்ம மெயினாக பேசலாம். ஒன்று ஃபிசிக்கல் சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஃபிசிக்கல் சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன்லாம் நம்ம கம்ப்யூட்டர்ஸை வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அதை பற்றின அது க்ரோத்தை படிச்சிருப்போம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்கும், ஹியூஜ் ஒரு ரூம் அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ஹீட் எனர்ஜி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அதோட சைஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபிசிக்கல் சைஸுங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதோட சைஸுங்கிறது வெரி வெரி ஸ்மாலர். ஸோ நமக்கு ரொம்ப காம்பேக்டாக இன்றைக்கி லைஃப்பில் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி காஸ்ட், அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது, ஒரு ஹியூமன் பீயிங்கால் ஒரு ஹோமில் வாங்கி வைக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி எசென்ஷியல் டிவைசஸில் கம்ப்யூட்டரும் என்ன ஆகிடுச்சு, பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹியூமன் பீயிங்கில் வீட்டுக்கு எதெல்லாம் எசென்ஷியல் திங்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோமோ அதில் கம்ப்யூட்டரும் என்ன ஆகிடுது, இன்க்ளூடட். எப்படி டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சொல்கிறோமோ அது மாதிரி கம்ப்யூட்டரும் இப்போ எசென்ஷியல் திங்ஸ். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்துருச்சு. ஸோ அப்போ அதுவும் ஃபிசிக்கல் சைஸ் அண்டு காஸ்ட் ரொம்ப கம்மியானதுனால தான் என்ன பண்ணுறாங்க ஹியூமன் பீயிங்ஸை அதை பர்ச்சேஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெமரி கெப்பாசிட்டி டெவலப் பண்ணப்போ, கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் டெவலப் பண்ணப்போ
ஸோ அதோட மெமரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட மெமரி கெப்பாசிட்டிங்கிறது ரொம்ப ஹியூஜ் லெவலில் நம்ம டேட்டாஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் மேஜர் கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதெல்லாம் கிளாஸிஃபிகேஷனாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்கிறோம். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் சிஸ்டம், இன்ட்ராக்டிவ் சிஸ்டம், ரியல் டைம் சிஸ்டம் அண்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் அண்ட் எம்பெடட் சிஸ்டம்ங்கிற ஒரு 5 கேட்டகரிஸை நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் சிஸ்டம், இன்ட்ராக்டிவ் சிஸ்டம், ரியல் டைம் சிஸ்டம் அண்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் அண்ட் எம்பெடட் சிஸ்டம். These 5 categories for type of operating system. ஸோ அப்போ டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது இன்புட் ரிலைட் ஆன் பஞ்ச்டு கார்ட்ஸ் ஆர் டேப்ஸ். அப்போ இன்புட் வந்து எப்படி இந்த பேட்ச் சிஸ்டத்தில் நம்ம இன்புட்டை வந்து நம்ம கொடுப்போம், உள்ளீடை கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தடை சொல்கிறாங்க. ஒன்று பஞ்ச்டு கார்டு மெத்தட் அண்டு டேப் மெத்தட்னு சொல்கிறாங்க. இனிஷியலாக நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இனிஷியல் லெவலில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த 2 மெக்கானிசம் தான் திரும்பவும் யூஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன்று வந்து பஞ்ச்டு கார்டு மெத்தட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மேக்னெட்டிக் டேப் மெக்கானிசம். ஸோ இந்த 2 மெக்கானிசத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டாக இந்த பேட்ச் சிஸ்டத்தில் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அது மாதிரி எஃபிஷியன்சி மெஷர்டு இன் த்ரோபுட். ஸோ எஃபிஷியன்சி இதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா த்ரோபுட் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பேட்ச் சிஸ்டத்தில் கால்குலேட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் கேட்டகரி ஆஃப் தி டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பேட்ச் சிஸ்டம்ங்கிறது ஃபஸ்ட் ரோல் ப்ளே பண்ணக்கூடியது. செகண்ட் வந்து இன்ட்ராக்டிவ் சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த இன்ட்ராக்டிவ் சிஸ்டம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஃபாஸ்ட் டர்ன் அரவுண்ட் தேன் பேட்ச் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ இன்ட்ராக்டிவ் சிஸ்டம் எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா பேட்ச் சிஸ்டத்தை விட கொஞ்சம் பெட்டர் அப்படின்றாங்க. ஏன்னா ப்ரீவியஸாக இருக்கிற சிஸ்டத்து கூட தான் கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸை இதில் என்ன பண்ணுவாங்க அட்வான்டேஜஸாக மாற்ற முடியும். ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது ஸோ இது ஃபாஸ்ட் டர்ன் அரவுண்ட் டைம். ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் வந்து பேட்ச் சிஸ்டத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை விட பெட்டர் டைம் கொஞ்சம் அதிகமாக இதில் டர்ன் அரவுண்ட் டைம் வந்து ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் ஃபாஸ்டர் டர்ன் அரவுண்ட் தேன் பேட்ச் சிஸ்டம். பேட்ச் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது ஸோ இதில் டர்ன் அரவுண்ட் டைம்ங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸ்லோவர் தேன் த ரியல் டைம் சிஸ்டம். ஸோ எதை விட கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்குது, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சிஸ்டத்தை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த சிஸ்டம் வந்து இதுக்கு அடுத்ததாக இருக்கிற சிஸ்டத்தை விட ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸை காம்பன்சேட் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அடுத்த சிஸ்டமை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் சொல்கிறது ஸ்லோவர் தேன் ரியல் டைம் சிஸ்டம். ரியல் டைம் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரடியூஸ்டு டு ப்ரொவைட் ஃபாஸ்ட் டர்ன் அரவுண்ட் வேன் டீபக்கிங் ப்ரோக்ராம்ஸ். எப்போ டர்ன் அரவுண்ட் டைம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ப்ரோக்ராம்ஸை டீபக் பண்ணும்போது, எரர்ஸை ஃபைன் பண்ணும்போது நம்ம இந்த இன்ட்ராக்டிவ் சிஸ்டத்தில் டர்ன் அரவுண்ட் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி டைம் ஷேரிங் சாஃப்ட்வேர் டெவலப்டு ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் டைம் ஷேரிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இதில் டெவலப் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா டைம் ஷேரிங் மெத்தட்ஸ் இதில் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க இன்ட்ராக்டிவ் சிஸ்டத்தை நம்ம ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த 4 கேட்டகரிஸும் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்ட்ராக்டிவ் சிஸ்டத்தோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம சொல்கிறோம். அடுத்தது ரியல் டைம் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ரியல் டைம் சிஸ்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிலையபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே கீயாக ஆக்ட் பண்ணும். ரியல் டைம் சிஸ்டத்தில் ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது தான் இங்கே கீ மெக்கானிசமாக ரோல் ப்ளே பண்ணும். அதுமாதிரி ஃபாஸ்ட் அண்டு டைம் லிமிட் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாஸ்ட் அண்டு டைம் லிமிட் சென்சிட்டிவ். ஸோ பர்டிகுலர் டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அந்த ப்ராசஸிங்கை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற டைம் லிமிட் வந்து சென்சிட்டிவாக இங்கே ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய. அதே மாதிரி யூஸ்டு டைம் கிரிட்டிக்கல் என்வரான்மெண்ட். ஸோ இது வந்து டைம் கிரிட்டிக்கல் என்வரான்மெண்ட்டு இங்கே யூஸ் ஆகும். ஸோ அது என்ன டைம் கிரிட்டிக்கல் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்கள்ல இந்த டைம் கிரிட்டிக்கல் என்வரான்மெண்ட் ப்ராசஸிங் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் ஃப்ளைட்லாம் லான்ச் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸில் கால்குலேட் பண்ணக்கூடிய மெக்கானிசமுக்கு நம்ம ரியல் டைம் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெத்தட்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுறோம் ரியல் டைம் சிஸ்டத்தை அப்ரோச் பண்ணுறோம். அதே மாதிரி ஹை ஸ்பீட் ஏர்க்ராஃப்டில் இன்றைக்கி நம்ம ஏர்ஃபோர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அந்த ஹை ஸ்பீட் ஏர்க்ராஃப்ட் மெக்கானிசத்தில் என்னென்னலாம் ஆட் ஆகும், அது எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரியல் டைம் சிஸ்டம் என்வரான்மெண்ட்டில் ப்ராசஸ் ஆகிறதா சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் ஏர்க்ராஃப்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸிங் மெத்தட்ஸ்க்கு நம்ம
யூஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசம்லையும் சொல்லலாம். இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸிங் மெத்தட்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசத்தையும் சொல்கிறோம். அதேமாதிரி சொஃபஸ்டிகேட்டட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ ஒரு சொஃபஸ்டிகேட்டட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ப்ராசஸிங் மெத்தட்ஸில் எப்படி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி மெத்தட்ஸில் நம்ம மெடிக்கல் எக்யூப்மெண்ட் செக்டார்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், ரியல் டைம் சிஸ்டத்தை யூட்டிலைஸ் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய மெக்கானிசத்துலையும் நம்ம ரியல் டைம் சிஸ்டத்தை யூட்டிலைஸ் பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் சுவிட்சிங் நெட்வொர்க்ங்கிறது ஒரு ஹியூஜ் ஏரியா. ஸோ அதில் வந்து எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு டிவைஸஸும் எப்படி கம்யூனிகேட் ஆகுதுங்கிறது நெட்வொர்க் ரிலேட்டடாக நம்ம ப்ராசஸ் பண்ணக்கூடியதுலேயும் இந்த ரியல் டைம் சிஸ்டம்ஸ் வெரி எசென்ஷியல் பார்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியல் டைம் சிஸ்டத்தோட ரோல் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஃபாஸ்ட் ஆக்சஸிங், டைம் லிமிட் சென்சிட்டிவ் இருக்குது, யூஸிங் டைம் கிரிட்டிக்கல் என்வரான்மெண்ட் இருக்குது, அதேமாதிரி ரிலையபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே கீ பாயிண்ட்டாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்ரிட் சிஸ்டம்னு சொல்லும்போது இது ரெண்டு சிஸ்டத்தை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெண்டு சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது என்ன ரெண்டு சிஸ்டம் அப்படின்னு சொன்னோன்னா, ஹைப்ரிட் சிஸ்டம்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் பேட்ச் அண்டு இன்ட்ராக்டிவ் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஹைப்ரிட் சிஸ்டம்ங்கிறது ரெண்டு சிஸ்டத்தோட கம்பேரிசன் அப்படின்னு சொல்லலாம், காம்பினேஷன் சொல்லலாம். ஸோ காம்பினேஷன் ஆஃப் பேட்ச் அண்டு இன்ட்ராக்டிவ் சிஸ்டத்தோட காம்பினேஷன் தான் இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் சொல்கிறோம். அக்செப்ட் அண்ட் ரன் பேட்ச் ப்ரோக்ராம்ஸ் இன் பேக்ரவுண்டு. ஸோ பேக்ரவுண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ச் சிஸ்டமை ப்ராசஸிங் பண்ணக்கூடியதில் நம்ம முக்கியமான ரோல் வந்து இந்த ஹைப்ரிட் சிஸ்டம்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணோம். ஸோ என்ன நடக்குது, ரன் த பேட்ச் ப்ரோக்ராம்ஸ். ஸோ பேட்ச் ப்ரோக்ராம் ரன்னிங்கிறது பேக்ரவுண்ட் மெத்தடில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டில் வேறு எனி அதர் பர்ஃபார்மன்ஸுங்கிறத நாம் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஹைப்ரிட் சிஸ்டத்தில் நாம் சொல்கிறோம். ஸோ அப்போ ஹைப்ரிட் சிஸ்டம்ங்கிறது பேட்ச் அண்ட் இன்ட்ராக்டிவ் சிஸ்டத்தோட காம்பினேஷன். ஸோ அந்த ரெண்டு சிஸ்டமோட காம்பினேஷனுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தில் யூசேஜில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது எம்பெடட் சிஸ்டம். ஸோ எம்பெடட் சிஸ்டம்ங்கிறது கம்ப்யூட்டர் பிளேஸ்டு இன்சைட் அதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம்ங்கிறது இன்சைட் ஆஃப் த அதர் ப்ராடக்ட்ஸில் எம்பெடட் சிஸ்டம் யூட்டிலைஸ் ஆகுது. ஆட் ஃபீச்சர்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் மெத்தட்ஸ். ஸோ இப்போ அதில் வந்து ஃபீச்சர்ஸுங்கிறது நம்மளால் நியூவாக ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி கேப்பபிலிட்டிஸுங்கிறது எசென்ஷியல் பார்ட் ஆஃப் தி எம்பெடட் சிஸ்டம்னு சொல்கிறான். இதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ரெக்வயர்டு. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது கண்டிப்பாக எசென்ஷியல் பார்ட் ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் ஓஎஸ் இஸ் ரெக்வயர்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்குறது, இப்போ பார்த்தது வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம். இந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். அதில் 5 கேட்டகரிஸ் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் சிஸ்டம், இன்ட்ராக்டிவ் சிஸ்டம் செகண்ட், தேர்ட் ஒன் ஃபார் ரியல் டைம் சிஸ்டம், ஃபோர்த் ஒன் ஃபார் ஹைப்ரிட் சிஸ்டம் அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஃபார் எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் வந்து எப்படி க்ரோத் ஆச்சு, எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறது இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சில 5 ஜென்ரேஷன் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன் அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கம் டியூப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டிரான்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மைக்ரோ ப்ராசஸர் டெக்னாலஜி யூஸ் ஆகுது. அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த 5 கேட்டகரிஸில் தான் நம்ம கம்ப்யூட்டரோட ஜென்ரேஷனை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அந்த ஒவ்வொரு ஜென்ரேஷன்ஸ்லேயும் எப்படி ஸ்டாண்டர்டைஸ்டு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் யூஸ் ஆச்சு, அந்த ஹார்ட்வேர் ரிலேட்டடாக என்னென்னலாம் சாஃப்ட்வேரை யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸுங்க வந்து ப்ரீவியஸ் ஓல்டர் ஒன். இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக என்னென்ன டெக்னாலஜிலாம் க்ரோத் ஆகியிருந்தாலும் ஸோ அதுக்கு பேஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸுங்கிறது தான் அந்த பேஸ். ஸோ அதில் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் என்ன மாதிரி க்ரோத் ஆச்சு, ஒரு ஜென்ரேஷனில் என்னென்ன டிமெரிட்ஸ் இருந்ததோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி அடுத்த ஜென்ரேஷனில் மாற்றுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா முதலாம் தலைமுறை கணிப்பொறி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1940s அப்படிங்கிறதுல தான் அதோட க்ரோத் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முதலாம் தலைமுறை கணிப்பொறி, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா வேக்கம் டியூப்ஸ் அப்படின்னு சொன்னால் வெற்றிட குழாய்கள்னு படிச்சிருப்போம் நம்ம ஃபிசிக்ஸில். வெற்றிட குழாய்கள் அப்படின்னா உள்ள அந்த வேக்கம் டியூப்புக்குள்ளே என்ன, வேக்கம்னா வெற்றிடம். அப்போ வெற்றிடம்னு சொல்லிட்டாலே அங்கே என்ன கிடையாது, நோ ஏர் அப்படிங்கிற ஒரு மீடியா கிடையாது. ஸோ ஏர் மீடியம்னு ஒன்று இருந்தால் தான் அந்த கம்யூனிகேஷனுங்கிறது நடக்கும், நம்ம வாய்ஸ் கம்யூனிகேட் ஆகும். ஸோ அப்போ அந்த வேக்கம் டியூப்புக்குள்ளே என்ன கிடையாது, நோ ஏர். ஸோ ஏர் இல்லை அதை எடுத்துகிட்டு. ஸோ அப்போ அந்த வேக்கம் டியூப்பை ப்ராசஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 1940s, இயர் ஆஃப் 1940s. ஸோ நோ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் கிடையாது.
ஸோ அப்போ எந்த ப்ராசஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டைஸாக ஃபாலோ பண்ணலை. ஸோ இந்த பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம், அந்த பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணலான்னு எதெல்லாம் அந்த டைமுக்கு என்ன கிடைக்குதோ அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை க்ரோத் பண்ணுறாங்க. இன்க்ளூட் எவர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி நீடட். ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீடட். அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அது ஃபங்க்ஷன் பண்ணும். இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியலன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. புவர் மெஷின் யூட்டிலைசேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப புவர். ஸோ அப்போ ஸ்லோ ப்ராசஸ். ஸோ அது மாதிரி என்னது, அதோட ஆன் கண்டிஷன் ஆஃப் கண்டிஷன் எல்லாமே வெரி வெரி ஸ்லோ அப்படின்னு சொல்லலாம். இயர்லி ப்ரோக்ராம்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஓல்டர் ப்ரோக்ராம் டெக்னாலஜிஸ் தான் நம்ம அதில் யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ முதலாம் தலைமுறை கணிப்பொறி அப்படின்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸுங்கிறது வேக்கம் டியூப், ஹார்ட்வேர் வந்து வேக்கம் டியூபை யூஸ் பண்ணோம். நோ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நோ சாஃப்ட்வேர், நோ ஸ்டாண்டர்டு சாஃப்ட்வேர்ஸ் கிடையாது. அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நீடட், எவ்வரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி நீடட். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புவர் மெஷின் யூட்டிலைசேஷன். அப்போ யூட்டிலைசேஷன், மெஷினோட யூட்டிலைசேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப புவராக இருந்துச்சு. ஸோ அப்போ இயர்லி ப்ரோக்ராம்ஸ் தான் நாம் அதை யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ ஹீட் எனர்ஜி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சு. வேக்கம் டியூப்லேஸ் வந்து ஹீட் எனர்ஜி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆனதுனால வேக்கம் டியூபோட ஃபெயிலியர்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அப்போ நமக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப காஸ்ட் ஹையாக இருந்தது. ஸோ அதோட காஸ்ட் ஹையாக இருந்ததை தவிர அவுட்புட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அப்போ அவுட்புட் ரொம்ப கம்மியாகவும் அதோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருந்தது அப்படின்னா, ஸோ அதை நம்ம வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, எந்த ப்ராசஸும் பண்ண முடியாது, நமக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி டைம் ப்ராசஸிங் ரொம்ப வீணானதுனால சுவிட்ச் ஓவர் டு அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு இதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை கிளாஸிஃபை பண்ணி அந்த டிமெரிட்ஸ் எல்லாம் எப்படி மெரிட்ஸாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் க்ரோத் ஆகுது. ஸோ 1950s செகண்ட் ஜென்ரேஷன் க்ரோத் ஆகுது. ஸோ அந்த செகண்ட் ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண அந்த ஹார்ட்வேர் வேக்கம் டியூபை ரிமூவ் பண்ணிவிட்டு we can implement the டிரான்சிஸ்டர்ஸ்னு சொல்கிறோம். இந்த டிரான்சிஸ்டர்ஸ் நம்ம ஸ்கூல் லெவலில் படிச்சிருக்கிறோம். ஃபிசிக்ஸில் 12th என்ன பண்ணியிருக்கோம், டிரான்சிஸ்டர்ஸை பற்றி படிச்சிருப்போம். என்பிஎன் அண்ட் பிஎன்பி டிரான்சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு கேட்டகரியில் நாம் அந்த டிரான்சிஸ்டரை லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ எலக்ட்ரிசிட்டி படிக்கும்போதே நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த டிரான்சிஸ்டர்ஸை லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டிரான்சிஸ்டர் மெக்கானிசம் should be used in second generation of computers in 1950s. இந்த இயர் ஆஃப் 1950ல் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் க்ரோத் ஆகுது. ஸோ டிரான்சிஸ்டர் மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபோக்கஸ்ட் ஆன் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். ஸோ இதில் வந்து காஸ்ட் ஃபேக்டரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது, காஸ்ட் வந்து ரொம்ப வெரி வெரி லெஸ்ஸான அமௌண்ட்டுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருது. ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸை நான் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும்னா செப்பரேட் ஆப்ரேட்டர்ஸ் தேவை. ஸோ இந்த ஆப்ரேட்டர் இருந்தால் மட்டும்தான் கம்ப்யூட்டரை என்ன பண்ண முடியும், ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஜாப் ஷெட்யூலிங் மெத்தட்ஸ் இது யூஸ் பண்ணுறாங்க. எப்படி ஜாப் வந்து ஷெட்யூல் பண்ணி ஒவ்வொரு ஜாபாக ஆர்டராக நம்ம ப்ராசஸ் பண்ணணுங்கிற ஷெட்யூலிங் மெக்கானிசம் இங்கே யூஸ் ஆகுது. அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ் டைம் லேக்ஸ் பிட்வீன் CPU IO டிவைசஸ். ஸோ இப்போ இதில் என்ன நடக்குது, CPU ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுச்சுன்னா நமக்கு IO டிவைசஸ் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அப்போ வந்து லேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது எக்ஸ்பென்சிவ் டைம் லேக் பிட்வீன் CPU அண்ட் IO டிவைசஸ். இந்த IO டிவைசஸ்க்கும் CPUக்கும் இடையில் ரொம்ப டைம் லேக்கிங் அதிகமாக இருக்குது. ஏன்னா CPU ஸ்பீடுக்கு என்ன பண்ண முடியறதில்ல, IO டிவைசஸால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த டைம் பேலன்ஸ்டு ப்ராசஸ், அந்த பேலன்ஸ்டு ஃபங்க்ஷனாலிட்டியை தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் காமன் செட் பண்ணி இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த டிவைசஸ் எல்லாமே வந்து என்னது, CPU எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாலும் அதுக்கு பேலன்ஸ்டாக IO டிவைசஸ் மற்ற டிவைசஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நாம் இப்போ க்ரோத் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் 1960. இந்த இயர் ஆஃப் 1960s இந்த தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபாஸ்டர் CPU. இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸுங்கிறது மோஸ்ட் ஃபாஸ்டர் CPU சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் யூட்டிலைஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் அடுத்த பிஃபோர் ஜென்ரேஷனில் நம்ம என்ன டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுமோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணுறோம், இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸை நம்ம டெவலப் பண்ணுறோம். ஸோ அப்போ கலெக்ஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் சேர்ந்தது தான் ஒரு இன்டெகிரேட்டட் சர்க்யூட்னு சொல்லுவோம். அதை ஐசிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஐசிஸை பேஸாக வச்சு தான் தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை டெவலப் பண்ணுறோம். ஸோ இந்த ஐசிஸ்ன்னு வரும்போது நம்ம முதலாம் தலைமுறை கணிப்பொறின்னு சொன்ன ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் வேக்கம் டியூப் யூஸ் பண்ணோம். அது கம்ப்யூட்டர் சைஸ் வந்து வெரி வெரி லார்ஜ், அதாவது ஹியூஜ் சைஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய சைஸில் இருந்தது, ரொம்ப பெரிய ஸ்பேஸ் ஆக்குபைசேஷன் இருந்துச்சு. ஸோ அது நெக்ஸ்ட்டு டிரான்சிஸ்டர் வரும்போது என்ன அப்படின்னா அதோட சைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ தேர்ட் ஜென்ரேஷனுங்கிறது
டோட்டலி சேஞ்சிங். இந்த டிரான்சிஸ்டர்ஸ், வேக்கம் டியூப், டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகி இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸுங்கிற சின்ன சின்ன சர்க்யூட் ஃபார்மேட்டில் டெவலப் ஆச்சு. ஸோ இந்த ஐசிஸ் இன்றைக்கி டெவலப் ஆனது தான் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனோட சைஸ் வந்து வெரி வெரி ஸ்மாலராக டெவலப் ஆனதுனால இன்றைக்கி நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக எல்லா டிவைசஸுமே ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அப்போ இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டுங்கிறது தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் இந்த இயர் ஆஃப் 1960s growth ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த இன்டெகிரேட்டட் சர்க்யூட் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருந்ததுன்னா மல்டி ப்ரோக்ராமிங் என்வரான்மெண்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ மல்டி ப்ரோக்ராமிங் என்வரான்மெண்ட் என்னன்னா மெனி ப்ரோக்ராம்ஸ் அட் ரன்னிங் at one time, more than one programs வந்து என்ன ஆகுது, ஒரு சிங்கிள் டைமில் ஒரு அட் ஏ டைமில் நம்மளால மோர் தென் ஒன் ப்ரோக்ராம்ஸை என்ன பண்ண முடியும், சைமல்டேனியஸாக ரன் பண்ண முடியும். அதான் மல்டி ப்ரோக்ராமிங் என்வரான்மெண்ட் சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த மல்டி ப்ரோக்ராமிங் என்வரான்மெண்ட்ஸ் எப்போ டெவலப் ஆச்சுன்னா தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் இந்த இயர் ஆஃப் 1960s. அது என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் சர்க்யூட் மெக்கானிசம். இன்டெகிரேட்டட் சர்க்யூட் மெக்கானிசத்தை இந்த தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் நாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபோர்த் ஜென்ரேஷன் அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன். ஃபோர்த் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறத நாம் யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள்: மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பிபிஎட் கல்லூரி, எம்ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், எம்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ, எம்சிஏ, காற்றோட்டமான வகுப்பறைகள், பறந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி, தகுதியுடைய SC ST மாணவர்களுக்கு இலவச கல்வி, அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி, 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு. மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது. LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள். திருச்சி மெயின் ரோடு, MR கல்வி நகர், தத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9947131299 94434 and 9942. தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 1970s இனிஷியேட் ஆனது அந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸோட மெயின் ஹார்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் 8085, 8086, ஸோ இந்த மாதிரி அதோட வெர்ஷன் 8088 இது எல்லாமே டெவலப் ஆனது இந்த இயர் ஆஃப் 1970s. ஸோ இப்போ ஃபாஸ்டர் சிபியூன்னு சொல்கிறோம். அப்போ மைக்ரோ ப்ராசஸர் யூட்டிலைஸ் ஆகும்போது நமக்கு ஃபாஸ்டர் சிபியூ, ஸோ ஃபாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய சிபியூவை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஸ்பீட் காஸ்ட் ப்ராப்ளம் வித் ஸ்லோவர் ஐஓ டிவைசஸ். ஸோ ஐஓ டிவைசஸ் வந்து மைக்ரோ ப்ராசஸருக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன அக்கர் ஆகுது அப்படின்னா ஸ்பீட் காசஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அக்கர் ஆகுது. ஸோ அந்த ஸ்பீட் காசஸ் ப்ராப்ளத்தை எப்படி காம்பன்சேட் பண்ணுறாங்கன்னா பஃபர்ஸ் அப்படிங்கிற டெம்பரவரி ஸ்டோரேஜஸ் மூலமா என்ன பண்ணுறாங்க, அதை பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃபாஸ்டர் சிபியூ நம்ம மைக்ரோ ப்ராசஸர் யூட்டிலைஸ் பண்ணும்போது அந்த ஐஓ டிவைசஸோட ஸ்லோவர் பர்ஃபார்மன்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஸோ மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணுது, பேலன்ஸ் ஃபங்க்ஷனிங் மெத்தட்ஸில் ப்ராசஸ் பண்ணக்கூடியதாக சொல்லலாம். மெயின் மெமரி ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி லிமிடேஷன். ஸோ மெயின் மெமரியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபிசிக்கல் மெமரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து லிமிடேஷன் தான். ஸோ அதில் வந்து நம்ம லார்ஜர் சைஸ் ஆஃப் மெமரிங்கிறது நம்ம என்னால் என்ன பண்ண முடியாது, யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் தான் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ DBMS அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் மெத்தட்ஸ், அதே மாதிரி கொரியிங் சிஸ்டம்ஸ் இன்ட்ரடியூஸ்டு. கொரி சிஸ்டம்ஸ் வந்து இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறோம். பிஃபோராக பார்த்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோர்த் ஜென்ரேஷனுங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்டர் ப்ராசஸிங் மெத்தட் அண்ட் கெப்பாசிட்டி சைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 1980ஸ்க்கு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா காஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ். ஸோ காஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ, காஸ்ட்டு நமக்கு வேரி ஆகுது, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுங்கிறது இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் சொல்லலாம். மோர் ஃப்ளெக்சிபிள் ஹார்ட்வேர்ஸ். ஸோ இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷனில்
மோர் ஃப்ளெக்சிபிள் ஹார்ட்வேர் ப்ராசஸிங் மெத்தட்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ ஹார்ட்வேர் வந்து ரொம்ப மோர் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதே மாதிரி அலௌடு parallel ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூஷன். ஸோ இதில் வந்து 5th ஜென்ரேஷனில் parallel ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அலோவ் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் பர்சனல் கம்ப்யூட்டருங்கிறது டெவலப் ஆனது, க்ரோத் ஆனது இந்த 5th ஜென்ரேஷனில் தான். ஸோ அதே மாதிரி ஹை ஸ்பீட் கம்யூனிகேஷன் மெத்தட்ஸை எவாலுவேட் பண்ணுறதும் இந்த 5th ஜென்ரேஷன் மெத்தடில் தான் பண்ணுறோம். ஸோ இந்த 5th ஜென்ரேஷன் மெத்தட்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ 1980s to 1990s இந்த இதெல்லாம் டிமாண்ட் ஃபார் இன்டர்நெட் கேப்பபிலிட்டி. ஸோ இதில் வந்து இன்டர்நெட் கேப்பபிலிட்டிஸ்ங்கிறது ரொம்ப டிமாண்ட் ஆச்சு. ஸோ அப்போ இன்டர்நெட் கேப்பபிலிட்டி டிமாண்டிங் மெயின் ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ இன்க்ரீஸ்டு நெட்வொர்க்கிங் செக்டார்ஸ். ஸோ நெட்வொர்க்கிங் செக்டாருங்கிறது ரொம்ப ஹியூஜ் வால்யூமாக இன்க்ரீஸ் ஆன ஒரு பர்டிகுலர் டைம். அதே மாதிரி மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ் க்ரோத் ஆனதும் அந்த பர்டிகுலர் டைம் தான் 1990s தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் க்ரோத் ஆகும்போது. ஸோ இதுவும் மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ், இன்க்ரீஸ் நெட்வொர்க்கிங் கெப்பாசிட்டிஸ் அண்ட் டிமாண்ட் ஃபார் இன்டர்நெட் கேப்பபிலிட்டிஸ். ஸோ இதெல்லாமே இந்த 5th ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் தான் ப்ராசஸ் ஆச்சு. இந்த இயர் ஆஃப் 2000 அப்படிங்கிறதுல என்னென்ன க்ரைட்டீரியாஸ் வந்து ஃபோக்கஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரைமரி டிசைன் ஆஃப் ஃபீச்சர்ஸ் சப்போர்ட். என்னென்ன மாதிரி டிசைன் ஆஃப் ஃபீச்சர்ஸ் சப்போர்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ், இன்டர்நெட் அண்ட் வெப் ஆக்சஸ் மெத்தட்ஸ், அதே மாதிரி கிளைண்ட் அண்ட் சர்வர் கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ். இந்த 3 கேட்டகரிஸ் தான் நம்ம 2000 இயரில் பூமிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இன்டர்நெட் அண்ட் வெப் ஆக்சஸ், கிளைண்ட் அண்ட் சர்வர் கம்ப்யூட்டிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது தீஸ் 3 டாபிக்ஸ் மோஸ்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங் பீரியட் இந்த இயர் ஆஃப் 2000 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலராக இருந்த ஒரு பர்டிகுலர் டைம். ஸோ விர்ச்சுவலைசேஷன் என்ன அப்படின்னா, சிங்கிள் சர்வர் சப்போர்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு பர்டிகுலர் சர்வர் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சிங்கிள் சர்வர் சப்போர்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு பர்டிகுலர் சர்வர் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சர்வர் சப்போர்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதை விர்ச்சுவலைசேஷன் சொல்கிறோம். கர்னல் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட நியூக்ளியஸ் அப்படிங்கிறது உட்கருன்னு சொல்லுவோம். த ஹார்ட் ஆஃப் த ஓஎஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ கர்னல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரிசைட்ஸ் இன் மெமரி அட் ஆல் டைம்ஸ், பர்ஃபார்ம்ஸ் எசென்ஷியல் டாஸ்க் அண்ட் ப்ரொடெக்டட் பை த ஹார்ட்வேர். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, ரிசைட் இன் மெயின் மெமரியில் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, அட் ஆல் டைம் பர்ஃபார்ம் த எசென்ஷியல் டாஸ்க் மட்டும்தான் இதில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் ப்ரொடெக்டட் பை த ஹார்ட்வேர் டிவைஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் ஆகுது. கர்னல் ரீஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னோம்னா, மெமரி ரெசிடென்ஸ், ப்ராசஸ் ஷெட்யூலிங் அண்ட் மெமரி அலோகேஷன். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 ப்ராசஸிங் மெத்தட் சொல்கிறோம். ஒன்று ப்ராசஸ் ஷெட்யூலிங், இன்னொன்று மெமரி அலோகேஷன். ப்ராசஸ் ஷெட்யூலிங் and memory allocation is the 2 major category of the memory reorganization and kernel reorganization structure அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ப்ராசஸ் ஷெட்யூலிங்கிறது வேரியஸ் ஷெட்யூலிங் பாலிசிஸ் அப்ளை ஆகும். அது மாதிரி மெமரி அலோகேஷன் மெத்தட்ஸ்ங்கிறது வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸில் நாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம். இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன் அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபார் 5th ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 5th ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த 5 கேட்டகரி ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸும் நம்ம வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் என்னென்ன மாதிரி எங்கெங்கே யூஸ் ஆகுது, என்னென்ன மாதிரி ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் யூட்டிலைஸ் ஆகுது, ஸோ அது எங்கெங்கெல்லாம் யூட்டிலைஸ் ஆகக்கூடிய பிளேசஸ் அண்ட் யூசஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் இந்த இயர் ஆஃப் 2000ல் எந்தெந்த ஃபீல்டு வந்து நல்ல க்ரோவிங் ஃபீல்டில் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் யூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரைமரி டிசைன் ஆஃப் ஃபீச்சர் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ், இன்டர்நெட் அண்ட் வெப் ஆக்சஸ், கிளைண்ட் அண்ட் சர்வர் கம்ப்யூட்டிங் மெத்தடில் நாம கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கர்னல் அப்படிங்கிறது நம்ம ஓஎஸோட நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ஆஃப் த ஓஎஸ்ன்னு சொல்லலாம். விர்ச்சுவலைசேஷனுங்கிறது சிங்கிள் சர்வர் சப்போர்ட் டிஃப்ரெண்ட் ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்னல் ரீஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது மெயின் ப்ராசஸிங் அப்படின்னா ப்ராசஸ் ஷெட்யூலிங் அண்ட் மெமரி அலோகேஷன் அப்படிங்கிற 2 கேட்டகரிஸை நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, மெயின் மெமரியை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மெயின் மெமரியை ஃபோக்கஸ் பண்ணும்போது மெயின் மெமரியை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மெமரி மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது ஃபோக்கஸ்டு ஃபுல்லி ஆன் மெயின் மெமரி, அதாவது ரேமை தான் நான் சொல்லுவோம். ஸோ அப்போ மெயின் மெமரின்னு சொல்லும்போது அந்த மெயின் மெமரியில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பார்ட் ஆஃப் த ஏரியாவில் லோட் ஆகிருக்கும், அதான் பூட்டிங் ப்ராசஸ்ன்னு சொன்னோம். ஸோ அப்போ பூட்டிங் ப்ராசஸில் என்ன ஆகுது அப்படின்னா, செகண்டரி ஸ்டோரேஜ் ஆர் எனி அதர் ஸ்டோரேஜ் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன ஆகும், பூட்டிங் ப்ராசஸ் டைமில் ஃபைல்ஸ் வந்து மெமரியில் லோட் ஆகும், மெயின் மெமரியில். அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம்.
ரெண்டு பார்ட் ஆஃப் த மெயின் மெமரி சொல்கிறோம். ஏ அண்ட் பின்னு ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இயர்லி ஓஎஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில். அண்ட் செகண்ட் கேட்டகரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஓஎஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஓஎஸில் இந்த மெயின் மெமரி எப்படி கிளாஸிஃபை ஆயிருக்கு அப்படின்னா ரெண்டு பார்ட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன் மெயின் மெமரி. ஸோ இந்த மெயின் மெமரியில் ஒரு பார்ட் என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் பி லோடட். ஸோ லோட் ஆயிருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்பேஸ்ங்கிறது அவைலபிள் மெமரி ஃபார் அப்ளிகேஷன். இந்த ரிமைனிங் ஃப்ரீ ஸ்பேஸ்ங்கிறது ஃபார் அப்ளிகேஷன் பர்பஸ்க்காக ஃப்ரீ ஸ்பேஸாக யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ அப்போ இயர்லி சிஸ்டம்ஸில் இந்த மெத்தடில் தான் என்ன ஆயிருக்கு, நமக்கு மெமரி ப்ராசஸிங் மெத்தட்ஸ் வந்து மெமரியை கிளாஸிஃபை பண்ணிருக்கோம், இல்லை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மெத்தடில் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், மெமரியை ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கர்னல் இன் மெயின் மெமரி. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன் மெயின் மெமரியில் பார்த்தோம். இங்கே வந்து கர்னல் அப்படிங்கிற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட நியூக்ளியஸ் மட்டும் என்ன ஆயிருக்கு, ஒரு போர்ஷனில் லோட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கர்னல் இன் மெயின் மெமரின்னு சொல்கிறோம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய மெமரி ஸ்பேஸ் அப்படிங்கிறது மெமரி அலோகேஷன் மாடியூல் இன் மெயின் மெமரி இஃப் நீடட். ஸோ அப்போ மெமரி நான் எங்கெங்கெல்லாம் அலோகேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மெமரி அலோகேஷன் மாடியூல் அந்த மெயின் மெமரியில் ஒரு பார்ட்டில் லோட் ஆயிருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்பேஸுங்கிறது அவைலபிள் மெமரி ஃபார் அப்ளிகேஷன்ஸ். அப்போ இயர்லி ஓஎஸுக்கும் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஓஎஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா, இந்த மெமரி அலோகேஷன் மாடியூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ அப்போ பிஃபோராக இருக்கிறதுல என்டையர் ஓஎஸும் இயர்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகிடுது. இதில் கர்னல் ஆஃப் தி ஓஎஸ், ஸோ ஓஎஸோட நியூக்ளியஸ் அப்படிங்கிற கர்னல் மட்டும் இதில் இந்த மெமரியில் மெயின் மெமரியில் லோட் ஆகுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா ஷுட் பி ஆக்குபைட் ஆன் operating system kernel in main memory. Second part of the space should be occupied on memory allocation module in main memory. In the case of if needed, user need to allocate for memory allocation module means that should be allocated for main memory. Otherwise, the space should be no needed. Remaining available space available for memory applications. These are the three categories are available in object oriented memory module for main memory. Those are RAM அப்படின்னு சொல்லக்கூடியது. So these three components should be coordinated on various three activities. First one for file management module if available or if needed. Second category for device management module if available or needed. And third one for networking module if available or needed. These three components of the object oriented operating system. The first one for operating system kernel in main memory, second one for memory allocation module in main memory if needed, and third one for available memory for application. So these three components should be interacted with these following components: file management module, device management module, and networking module if available. If should the processor request, if the management system will needed, the memory management should be provide the following components. These are all the entire structure of the object oriented design. So early OS loaded entirely into a main memory. Modern object oriented system loaded only the critical element into the main memory and call other object as needed. Call remaining objects if you needed. These objects should be called for processor or main memory. These are the entire structure and visualize diagrammatic representation of the object oriented design. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம பார்த்தோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேரியஸ் டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துருக்கோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்மெண்ட் பார்த்துருக்கோம், எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், என்னென்ன ஏரியாவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன மாதிரி கேட்டகரிஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னு பார்த்தோம், ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம், எந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் பார்த்தோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹார்ட்வேர் பார்த்தோம். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். வேரியஸ் 4 சப்சிஸ்டம் பார்த்தோம், எப்படி மெமரி மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஸோ வேரியஸ் நெட்வொர்க்கிங் மேனேஜ்மெண்ட். ஸோ இது மாதிரி வேரியஸ் மேனேஜ்மெண்ட் செக்டரை பார்த்தோம். அதே மாதிரி ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எல்லாமே சப்சிஸ்டமில் பார்த்தோம். அந்த சப்சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஒரு ஓவரால் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நாம் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபுல்லி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ என்டையர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது, இந்த ஃபுல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் கவர் ஆகிடுச்சு. ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தையும் நாம் ரிமைனிங் யூனிட்ஸில் வரக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் யூனிட்டில் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம் ஃபோக்கஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.